வணக்கம், நான் தான் உங்கள் பிரியா முரளி. கிளம்பிட்டேன். எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறீங்களா? பெங்களூர் தாங்க கிளம்பிட்டேன். பெங்களூருக்கு எதுக்கு நான் போறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பெங்களூர்ல இருந்து சிட்னிக்கு போறேங்க, ஆஸ்திரேலியா போறேன். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு ஃபிளைட்டு கந்தாஸ் அப்படின்ற ஒரு ஃபிளைட்ல தான் போறேன். கந்தாஸா அது என்னவோ, எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வரலன்னா மன்னிக்கவும். பெங்களூர்ல வீட்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு வழியில பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் எவ்வளோ ஹைவே செம்மையா இருக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தானா, நம்ம இந்தியா தானா அப்படி இருக்கு. அண்ட் ஒன்னாவது அந்த ஏர்போர்ட் பத்தி சொல்லியே ஆகணும். பெங்களூர் ஏர்போர்ட்ல அவ்வளோ நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல தான் பார்ப்போம், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்லயே பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம். அன்னைக்கு நான் போன அன்னைக்கு ஹோலி பண்டிகை வேற. அழகா இருந்தது, நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி ஹோலி பண்டிகைக்கு. ஸோ எனக்குமே ஹோலிக்கு கணத்துலலாம் இதெல்லாம் கலர்லாம் போட்டா விட்டாங்க. மம்மா நான் ஃப்ளைட்டில் போகிறேம்மா, எனக்கு அதிகம் போடாதுன்னு. ஸோ அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நிறையா கடைகள், பின்ன டியூட்டி ஃப்ரீ ஷாப். எப்போவுமே நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் டியூட்டி ஃப்ரீ ஷாப் தானே போவோம். அங்கே எல்லாமே எனக்கு எது அழகாக இருந்தாலுமே அது உடனே எனக்கு வீடியோ ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் நம்ம என்ன பார்ப்போம், மெயினாக சரக்கு பாட்டில் நிறைய பிராண்டடு. ஸோ அது நமக்கு தேவையில்லை, இருந்தாலுமே அதுலேயும் ஒரு கவர் பண்ணுவோம் சொல்லிட்டு அங்கேயும் போய் வீடியோலாம் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப நடந்தேன், நிறைய பார்த்தேன். ரொம்ப அழகழகான யானைகள்லாம் அழகாக இருந்தது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட அந்த யானை பார்க்கும்போது நேரில் பார்க்குற மாதிரி. சரி, ஒரு வண்டி போயிட்டு இருந்தான், கேட்டேன் உனக்கு கொண்டு இந்த கேட்டில் விட்டுருப்பா சாமி சொல்லிட்டு ஒன்று கேட்டில் ஏறி நேராக அந்த மெதுவாக தான் போனான் அவன். எல்லா கடையிலையும் ரசித்து வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே போய் என் கேட்டில் போய் உட்காந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டைமிங்ஸ் ஆச்சு சொன்னாங்க. ஃப்ளைட்டில் ஏறி அங்கே ஆஸ்திரேலியன்ஸ் ஏரோஸ்டர்ஸ் வெல்கம் பண்ணாங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆகி இமிக்ரேஷனுக்கு போகும்போது அவ்வளோ கூட்டம், எல்லாம் நிறைய ஃப்ளைட் வந்திருக்கு போல இருக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே செக் பண்ணலைங்க. நான் கையிலேயே மெடிசின்ஸு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா 3 மாதத்துக்கு எனக்கு மெடிசின் வேணுங்கிறதுனால சுகருக்கு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எதுவுமே செக் பண்ணல, என்னை அப்படியே நேராக விட்டுட்டாங்க. வெளியில் வந்தால் என்னோட பையனும் மருமகளும் ரிசீவ் பண்ண காத்திருந்தாங்க. சந்தோஷமாக அவங்க கூட ஏறி, அவங்களுக்கு தெரியும் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு. அம்மா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில், அவங்க ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் தான். ஸோ அங்கே ஹோட்டல்ஸ் நிறையா, நம்ம A2B இருக்குங்க, நேராக A2B ஆனந்த பவன், அங்கே தான் போய் நல்லா தோசையெல்லாம் சாப்பிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இனிமேல் வர எபிசோடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எங்கெல்லாம் போகிறேனோ எல்லாமே கவர் பண்ணி, பட் எடிட்டிங் கொஞ்சம் டைம் ஆகும், அது கொஞ்சம் பொறுத்துக்கணும். வாரம் வராது, கொஞ்சம் லேட் ஆகும் எப்படியோ. ஆனால் வார நான் எங்கெல்லாம் போகிறேனோ, சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பெயின், அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி நான் போகிற பிளேசஸ் எல்லாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நீங்களும் என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம் ஆஸ்திரேலியாவுக்கு. பிரியா முரளி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன்.